ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேம் பிளாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ரொம்ப நாள் ஆச்சு லென்த்து வீடியோ, ட்ராவல் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஃபுல்லாக ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு லாங் ட்ரிப் ஒன்று போக போகிறோம். எங்கே போக போகிறோன்னா ராமேஸ்வரம் தான் போக போகிறோம். நம்ம வந்துட்டு ராமேஸ்வரத்தை சுற்றி ஒரு 4-5 பிளேஸ் வந்துட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒன் டே தான் நமக்கு லீவ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு நாளில் எவ்வளோ தூரம் நம்மளால் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு 2 days ஒன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம மானாமதுரை கிட்ட போயிட்டோம். நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. நம்ம எங்கே போகிறோன்னு இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கில் இருக்கனால வந்துட்டு கிடைக்கிற சின்ன சின்ன 1 day 2 day லீவில் தான் நம்ம வந்துட்டு போயிட்டு நம்ம ஷார்ட்ஸ் எடுக்கிறதுனாலும் சரி, இல்லை வந்துட்டு லென்த் வீடியோஸ் எடுக்கிறதுனாலும் சரி, ஒரு நாள் லீவு இல்லை 2 நாள் லீவில் தான் நம்ம போயிட்டு எடுக்க முடியும். டைம் கிடைக்க மாட்டேங்குது. மேக்ஸிமம் நம்ம ஆஃபீஸ்க்கு ரொம்ப நாள் லீவ் போட முடியாது. அதனால் வந்துட்டு இந்த ஒரு நாள் 2 நாள் லீவில் தான் நம்ம வந்துட்டு எல்லா இடத்தையும் கவர் பண்ணி, இதுலேயுமே உங்களுக்கு நம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு பெஸ்ட்டான என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு சேனலாக இதை வந்துட்டு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு மறக்காமல் இந்த சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு லைவ் வீடியோவில் வந்துட்டு போடலான்னு சொல்லிட்டு பார்த்தோம், பேசலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் டைம் கிடைக்கல. ஸோ நம்ம வந்துட்டு இப்போயே இதெல்லாம் சொல்லிடுவோம். உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இவ்வளோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி. இன்னும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் அது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து நம்ம வந்து இன்னும் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி ஒரு புது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது எங்களால் போக முடிஞ்சு உங்களால் இந்த டைமில் போக முடியல அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு கொடுக்குறோம். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி இடத்துக்கு போகலாம், இங்கே பஸ் வசதி இருக்குது, இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு போக ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலை விட முன்னாடி நிறைய பேர் எடுத்து போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம வெர்ஷனில் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு இது புதுசாக இருக்கும். உங்களை தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். இப்போ இன்னைக்கு நம்ம காலையில் வந்துட்டு ஒரு 8 மணிக்கு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம மானாமதுரை தாண்டி போயிட்டுருக்கோம். இந்த மானாமதுரை பரமக்குடி ரோடு இருக்கு வந்து ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்காது. ஆனால் ரோட்டில் 2 சைடுமே வந்துட்டு இந்த செங்கல் சுளைகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ டிராக்டர்ஸ் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். இன்னொன்று வந்துட்டு லாரிகள் தான், இந்த மணல் ஏற்றிட்டு மணல் ஏற்றிட்டு போகிற லாரிகள் தான் இங்கே ரொம்ப அதுவும் ஸ்பீடாக போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கவனமாக வாங்க. இன்னொன்று இந்த ரோட்டில் 2 சைடுமே கருவேல மரங்கள் தான் அதிகம். நம்ம இப்போ நீங்கள் ரோட்டில் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே தெரியும், ரோட்டுக்கு 2 சைடுமே அந்த கருவேல மரங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த ஏரியா ஃபுல்லாமே நிலத்தடி நீர் மட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொன்று இந்த ஏரியா வந்துட்டு பயங்கர சூடான பகுதி. இங்கே வந்துட்டு மற்ற இடத்த விட இந்த மானாமதுரை, பரமக்குடி, இந்த ராமநாதபுரம், விருதுநகர் இந்த சைடெலாம் வந்துட்டு வெயில் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இன்னும் காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல. ஸோ எங்கேயாவது ஒரு டிஃபன் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பரமக்குடி வந்துட்டோம். ஸோ பரமக்குடியில் வந்துட்டு ஒரு கடையில் வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டு நம்ம கிளம்பி போயிட்டு போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பரமக்குடியில் தான் காலையில் டிஃபன் சாப்பிட்டோம். இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம், அண்ணாமலை ரெஸ்டாரண்ட். நல்லா தான் இருந்துச்சு. சாப்பாடு ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு. சர்வீஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாப்பிட்டுக்கோங்க, நல்லா இருக்குது சாப்பாடு. இப்போ நம்ம பரமக்குடியில் இப்போ தான் சாப்பிட்டு நம்ம வண்டி எடுத்து கிளம்பிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாகவே பார்த்தோம்னா அந்த கருவேல மரங்கள் தான் ரோட்டில் 2 சைடுமே இருக்குது. இந்த மானாமதுரை, இந்த பரமக்குடி, அப்புறம் வந்துட்டு ராமநாதபுரம் இந்த ஏரியாவிலலாம் இந்த கருவேல மரங்கள் தான் வந்துட்டு அதிகமே. நிலத்தடி நீரை சுரண்டுறதுமே இந்த கருவேல மரங்கள் தான். இன்னொன்று இவங்களோட முதன்மை தொழிலுமே இதை சார்ந்து தான் இருக்குது. இந்த கருவேல மரங்களை வெட்டி அப்புறம் வந்துட்டு அதை கரிமூட்டம் போட்டு அந்த கறிக்கட்டையை வந்து உலகம் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு வந்து முக்கியமான தொழிலுமே. நிறைய பேர் வந்துட்டு நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு இந்த மாதிரி தொழிலில் வந்து நிறைய இருக்காங்க.
இன்னொன்று இங்கே வெயில் பயங்கரமாக அடிக்குது. நம்ம இப்போ ஒரு சாப்பிட்டு முடிச்சு ஒரு 10 நிமிஷம் டீ குடிச்சிட்டு நம்ம இங்கே வெளியே நின்றுட்டு இருந்தோம். அந்த 10 நிமிஷத்துலேயுமே பயங்கர சொட்டாயிடுச்சு. மதுரையில் கூட எனக்கு ஒன்றும் தெரில, ஆனால் மதுரையில் தான் அதிகபட்சம்னு சொல்கிறாங்க. உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி அடிக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்துட்டு பரமக்குடி தாண்டி ராமநாதபுரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இது வந்துட்டு ஒரு சிங்கிள் லேன் ரோடு தான். கொஞ்சம் டிராஃபிக் வந்துட்டு அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி ஃப்ரைடே வேறு. ஸோ வீக்கெண்ட்னால மக்கள் வந்து நிறையா போயிட்டுருக்காங்க. ராமேஸ்வரம் எதுவும் போகிறாங்களா என்னன்னு தெரில. போக நம்ம கவர் பண்ணுவோம். 2 சைடுமே வந்துட்டு வண்டி வரனால எப்போவுமே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். அதுவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அந்த ரோட்டில் வந்துட்டோம்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இன்னொன்று இந்த ரோட்டில் வந்துட்டு ஸ்கூல்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வந்துட்டு இன்னொன்று கிராமங்கள் அதிகமாக இருக்கனால அவங்க வண்டி அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. சட்டுன்னு வந்துட்டு ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கவனமாகவே வாங்க. நாங்கள் போனப்பயுமே ஒரு 2-3 இடத்துல வந்துட்டு டக்குன்னு உள்ளே வந்துட்டாங்க. இந்த பரமக்குடியிலேருந்து ராமநாதபுரம் போகிற ஸ்ட்ரெச்சில் வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்துட்டு ஒரு கம்மா ஒன்று இருக்குது. அதுதான் வந்து வைகை ஆறு வந்து கடைசியாக இங்கே தான் வந்து தண்ணி ஃபுல்லாகவே சேரும். இதுதான் வந்து ராமநாதபுரம் பெரிய கம்மான்னு சொல்லுவாங்க. நம்ம ராமேஸ்வரம் கிட்ட நெருங்கிட்டோம். பாம்பன் பிரிட்ஜில் வந்துட்டு ஏற போகிறோம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட நம்ம டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து ராமேஸ்வரம் ரீச் ஆனதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் தனித்தனியாக வரும். உங்களுக்காக பாம்பன் பாலத்துலேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வியூ. இந்த பாம்பன் பாலத்தில் வந்துட்டு இன்னொரு பிரிட்ஜு ஒன்று கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் முன்னாடி வந்தப்போ அந்த பிரிட்ஜை பார்த்தேன். இப்போ வந்து இந்த வேலையெல்லாம் 90-95% கிட்ட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாகவே கட்டி முடிச்சிருக்காங்க இந்த ரயில்வே பிரிட்ஜு. முன்ன இருந்ததை விட இது ரொம்ப பெருசாக இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள். ராமேஸ்வரம் போகிற வழியில் நமக்கு வந்துட்டு இடது பக்கம் வந்து பேய் கரும்புன்னு ஒரு ஏரியா வரும். அங்கே தான் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களோட
அந்த சமாதி இருக்குது. அதை வந்து நினைவு சின்னமாக வந்துட்டு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்காங்க, இந்திய கவர்மெண்ட்டு. அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு மொபைல் ஃபோனில் அலௌடு கிடையாது. ஸோ வெளியே இருந்து மட்டும் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். உள்ளே வந்து மொபைல் ஃபோன் கொண்டு போகக்கூடாது. ஸோ உள்ளே நாங்கள் போகல. ராமேஸ்வரத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகணும்னா 100 ரூபா வந்துட்டு என்ட்ரி ஃபீஸாக முனிசிபாலிட்டி வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நீங்கள் தனுஷ்கோடி போகணுன்னா அங்கே தனியாக வந்துட்டு பேமெண்ட் வாங்குவாங்க. நம்ம இதோட வந்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம், 100 ரூபா பே பண்ணி உள்ளே போயிட்டோம். நம்ம அந்த தூரத்தில் தெரியுதுல, அதுதான் வந்து ராமநாத சுவாமி கோயில். நம்ம வந்து ராமேஸ்வரம் ரீச் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த இதெல்லாம் வந்துட்டு எங்கெங்கே போனோம் என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம வந்துட்டு வரிசையாக வந்துட்டு விலாக் வரும். ஸோ ஸ்டே டியூன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் அப்புறம் லைக்லாம் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். நாங்கள் இன்னும் மேலும் வந்துட்டு நிறைய இடத்துக்கு போயிட்டு ட்ராவல் விலாக்ஸ்லாம் போடுற மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு தான் நம்ம எதாக இருந்தாலும் இது பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.